ஹாய் குட் மார்னிங் எவ்ரிவன். நான் தான் உங்கள் மீனா பேசுகிறேன். ஸ்டுடியோ Q11 யூனிசெக்ஸ் சலூன் அகாடமிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி டே 1 கிளாஸ் த்ரெட்டிங் வந்து நம்ம நாட்டோட கல்ச்சர் கிடையாது, நம்ம சைனீஸ் கல்ச்சர். அது வந்து நம்ம அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இருக்காங்களா, அப்போல்லாம் த்ரெட்டிங் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு 20 இயர்ஸ் பேக்லேருந்து தான் த்ரெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது நம்ம த்ரெட்டிங் வந்து எங்கெங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபேஸு, ஹைப்ரோ, அப்பர் லிப், சின் எல்லாமே த்ரெட்டிங் பண்ணலாம். த்ரெட்டிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் இந்த நம்பர் வந்து 40, இந்த த்ரெட்டோட நேம் வந்து 40. அதுக்கப்புறம் வந்து லூஸ் பவுடர், மாய்ஸ்சரைசர், சிசர், ப்ரஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கணும், த்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டமக் வரையும் வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு ஏன்னா கிட்ட கொண்டு போவாங்க சில பேர். அப்படி கொண்டு போகாமல் ஒரு லெவலுக்கு அளவுக்காக சொல்ல, ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன். இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கையை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போங்க. 1 2 3 4 5 முறை ரோல் பண்ணுங்க. இந்த கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த விரலால் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கையால் இதை வந்து ஓப்பன் பண்ணும். இப்படி வந்து ஒரு 5 மினிட்ஸ், மார்னிங் 5 மினிட்ஸ், ஈவினிங் 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே 1 வீக்கில் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டை என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்ட்ரா உள்ள ஹேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷில் வந்து லைட்டாக அப்படி கோம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த லெவலில் வச்சு லைட்டாக அப்படியே கட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஷேப் வந்துடும். கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதுக்கு மாய்ஸ்சரைசர், ஃபுல் ஃபேஸ் எங்கெங்கே த்ரெட் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தியரி, இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் த்ரெட் எடுக்கணும், அந்த உள்ள ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தான் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து எடுக்கணும். த்ரெட்டிங்கில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. நம்ம அதிகமான நம்ம வந்து ஐப்ரோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு, ஆர்ச்சி, கர்வ், அதுக்கப்புறம் ரவுண்டு. இந்த ரவுண்ட் ஐப்ரோ இது 4 நம்ம நாட்டில் வந்து இது 4 தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஐப்ரோவை வந்து எதுவுமே கரெக்ஷனே பண்ண முடியாது, ரவுண்டை பண்ணலாம். ஆர்ச்சை வந்து ஈஸியாக வந்து ரவுண்ட் ஆக்கிடலாம். ஈஸியாக வந்து ஆர்ச் ஐப்ரோ வந்து ஈஸியாக வந்து ஒரு ரவுண்ட் ஐப்ரோவாக கொண்டு வந்துடலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாகவும் கொண்டு வந்துடலாம். ஆனால் வந்து ஒரு ரவுண்ட் ஐப்ரோவை ஆர்ச்சாக கண்டிப்பாக கொண்டு வர முடியாது. அவங்கவுங்க ஃபேஸ்க்கு என்ன சூட் ஆகுன்றது அது நீங்கள் தான் டிசைட் பண்ணி பண்ணணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கணுன்னா, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ரெகுலராக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.